ஜானகி சந்தியா சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். வியூஸ் சரியாகவே போக மாட்டேங்குது. எவ்வளோக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ரகுராம் அதிரடியாக வந்து சொல்கிறாங்க, இவள் வந்து வீட்டை விட்டு போவாளா மாட்டாளா அப்படின்னு சொல்கிறப்ப ஜானகி வந்து இல்லை மாட்டா, அவள் வந்து எப்போதும் என் கூட தான் இருப்பா அப்படின்னு ரகுராமை எதிர்த்து முறையாக வந்து சொல்லிடுறாங்க. அந்த சமயத்தில் ரகுராம் வந்து இனிமே உனக்கும் எனக்குமான எந்த ஒரு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப யார் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தலையில் வந்து தண்ணியை கொட்டிக்கிறாப்புல ரகுராம. அந்த சமயத்தில் இனிமே வந்து ஜானகிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, இத்தனை வருஷமாக என் கூட இருந்த பொண்டாட்டி இனிமேல் என் வாழ்க்கையில் இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டோன்னா மொத்த குடும்பம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. தனா வந்து கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மாவை இப்படி வேண்டான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து மாயா வந்து ரகுராம் கையை பிடிச்சிக்கிட்டு எமோஷ்னலாக பேசுகிறாங்க. பெரியப்பா, நீங்கள் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க, நாங்கள் இந்த வீட்டை விட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்ல வராங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் சொல்ல முடியாமல் தவிக்கிறேனே அப்படின்னு சொல்கிறப்ப கையை தொடாத, என்னை தொடர்றதுக்கு உனக்கு வந்து எந்த அருகதையும் கிடையாது, உன்னை போய் நான் மகளாக நினச்சேன் பார்த்தியா, என்ன தான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லணுன்னா இந்த பக்கம் கதிர் வந்து வராங்க. கதிர் வந்து மாமா நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க, நீங்கள் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது. அத்தை வந்து இத்தனை வருஷம் உங்கள் கூட வாழ்ந்ததுக்கான அர்த்தம் உங்களுக்கு வந்து புரியவே இல்லையா, அவங்க எது செஞ்சாலும் ஒரு காரணத்துக்காக இருக்கும் அப்படின்னோடனே எட்ரா கையை அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து கதிர் கீழே தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு காலில் விழுந்து கதறாங்க. கதிர் வந்து இந்த மாதிரி மாமா அவசரப்படாதீங்க, அத்தை வந்து உங்களுக்கு நல்லது தான் செய்வாங்க எப்போதுமே, அவங்க இருக்கிறது தான் உங்களுக்கும் பலம் இந்த குடும்பத்துக்கும் பலம், அந்த குடும்பத்துலேருந்து இவங்களை வந்து ஒதுக்கி வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப என் காலை விடுறா அப்படின்னு ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க. ரகுராம் காலை வந்து விடாமல் கதிர் வந்து அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நான் அத்தையை மன்னிக்கிற வரைக்கும் நான் காலை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப காலை வந்து எட்டி வந்து அவரை வந்து உதச்சி தள்ளி விட்டுறாங்க. கதிர் கீழே விழுந்தோடனே வந்து கையை தூக்கி ரகுராம் வந்து கத்துறாங்க, இங்கே பாரு இப்போ சொல்கிறேன் எழுதி வச்சுக்க, இனிமே வந்து நீங்கள் எல்லாம் எப்படி வந்து எனக்கு வந்து சுத்தமாக என் குடும்பத்தில் சம்மந்தம் இல்லையோ தலைமுழுகிட்டேனோ அதே மாதிரி தான் எனக்கு இந்த ஜானகியும், இனிமேல் அவள் பேரை உச்சரிக்கிறது கூட வந்து நான் வந்து பிடிக்கலை, அதனால் இனிமேல் என் வாழ்க்கையில் அவள் கிடையாது, அவளை நான் வந்து வெறுத்து ஒதுக்குறது உறுதியாக சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக சொல்கிறாங்க. இந்த பக்கம் சிவராமன்லேருந்து எதுவுமே அண்ணன் அப்படின்னு யாரும் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, இதுதான் என்னோட முடிவு, இந்த ரகுராம் வந்து ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நான் ஒன்றே கேட்க மாட்டேங்கிற லெவலுக்கு செம மாசாக பேசிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ தான் வந்து ஜானகி பின்னாடி இருந்து அழுதுகிட்டே இருக்காங்க, நீங்கள் இப்போ வேணால் தப்பாக முடிவு எடுத்திருக்கலாம், ஆனால் உண்மை தெரிகிறப்ப நீங்கள் நிச்சயமாக என்னை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு வந்து கண்ணுக்குள்ளேயே அழுதுகிட்டே வந்து எமோஷ்னலாக வந்து பேசுகிறாங்க.